தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். சசிகலா, ஓபிஎஸ், டிடிவி தினகரன் ஆகியோருக்கு ஓகே சொன்னார் என்ற தலைப்பில் இந்த காணொலியை நாம் காண்கிறோம். சசிகலா, ஓபிஎஸ், டிடிவி தினகரன் ஆகியோருக்கு ஓகே சொன்னார் என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம். அதிமுகவில் இருந்து நீக்கப்பட்டவர் ஓபிஎஸ். அதிமுக உறுப்பினரே கிடையாது என்று சொல்லி கருதப்பட்டவர் சசிகலா. ஜெயலலிதா உயிரோடு இருக்கும் பொழுதே அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்டவர் டிடிவி தினகரன். இந்த 3 பேரும் அதிமுகவிலிருந்து விலகி தனி அமைப்புகள் ஏற்படுத்தி நடத்தி வருகின்றனர். தற்பொழுது அதிமுகவை ஒருங்கிணைக்க வேண்டும் என்ற கோஷம் வலுத்துள்ளது. அதிமுகவை ஒருங்கிணைக்க வேண்டும் என்று குரல் கொடுத்த செங்கோட்டையன் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டார். அவர் தமிழக வெற்றி கழகத்தில் போய் இணைந்து விட்டார். இந்த சூழ்நிலையில் ஓபிஎஸ் டெல்லியில் அமித்ஷாவை சந்தித்து பேசினார். தனக்கு அவைத்தலைவர் பதவியும் துணை முதலமைச்சர் பதவியும் வேண்டும் என்று கோரியுள்ளார். அமித்ஷா அவர்கள் எடப்பாடி பழனிசாமியை தொடர்பு கொண்டு பேசினார். அதிமுக ஒருங்கிணைத்தால் அதிமுக வெற்றி உறுதி என்று அமித்ஷா அறிவுறுத்தியதாக கூறப்படுகிறது. எடப்பாடி பழனிசாமிக்கும் வேறு வழி இல்லை. அதிமுகவை வெற்றி பெற வைக்க வேண்டிய சூழ்நிலையில் அவர் உள்ளார். தற்பொழுது அதிமுகவை ஒருங்கிணைக்க வேண்டும் என்ற இந்த 3வரும் குரல் கொடுத்து வருகின்றனர். ஆனால் இதனை எடப்பாடி பழனிசாமி அமித்ஷாவிடம் நிராகரித்துள்ளார். அதிமுக பாஜக கூட்டணியில் சசிகலா, ஓபிஎஸ், தினகரன் ஆகியோர் இணைந்தால் தனக்கு எந்த கவலையும் இல்லை. அவர்களை கூட்டணியில் இணைத்து கொண்டு தேர்தலை சந்திக்க தயார் என்று கூறியுள்ளார். அதாவது ஓபிஎஸ், சசிகலா, டிடிவி தினகரன் ஆகியோரை அதிமுக கூட்டணியில் இணைத்து கொண்டு தேர்தலை சந்திக்க தயார். ஆனால் அதிமுகவில் இணைத்து கொண்டு தேர்தலை சந்திக்க தயார் அல்ல. அதிமுகவில் ஒருபொழுதும் சேர்க்கப்பட மாட்டார்கள். ஆனால் அதிமுக கூட்டணியில் சேர்த்து கொண்டு தேர்தலை சந்திக்க தயார் என்று கூறியுள்ளார். ஆக இதற்கு ஓபிஎஸ், சசிகலா, டிடிவி தினகரன் ஆகியோர் சம்மதித்துள்ளதாக கூறப்படுகிறது. ஆக அதிமுக, பாரதிய ஜனதா கட்சி, ஓபிஎஸ், சசிகலா, டிடிவி தினகரன் ஆகியோர் கூட்டணி உறுதி செய்யப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இன்னும் ஒரு சில நாட்களில் இது சம்பந்தப்பட்ட அறிவிப்பு வெளியாகும். இது அதிமுக தொண்டர்களுக்கு மகிழ்ச்சியை கொடுத்துள்ளது, திமுகவுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியை கொடுத்துள்ளது.